இந்த வருஷம் கீர்த்தியின் ஆண்டு. இந்த வருஷத்துல நம்முடைய கீர்த்தியை தடை பண்ணுகிற சுபாவங்கள் இல்லையா, நம்முடைய சிந்தையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த விருப்பம் உள்ளவராய் அவர் தருகிற கீர்த்தி. அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கலாமா? வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். எவ்வளத்துல இருக்குது? அட்ரஸ் சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போகணும். ஹல்லேலூயா. சொல்லுமா. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது சகோதரர்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? வேதம் முழுவதும் வாக்குத்தத்தம் தான். அவருடைய சத்தியம் நம்மளை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, it's a promise. This is the love letter which the God has promised you that he is going to do it. ஆனா நாங்க எப்பவும் என்ன தெரியுமா? செய்வார், தருவார், போவார் என்று இருக்கிறோம். அது செய்யறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை செய்யறதில்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா இந்த வாக்குத்தத்தத்துல நான் ஒரு காரியம் செய்வேன், ஆனா அந்த காரியம் உங்களுக்குள்ளே நடைபெற வேண்டும். அதுக்கு நீங்க விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் கீர்த்தியை புகழ்ச்சியுமாய் வைப்பேன். நான் சொல்லுகிறேன், we have only 2 more months. அதோட இந்த வாக்குத்தத்தம் முடிகிறது இல்ல. இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையில கீர்த்தி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு உன்னத நிலை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையான, நம்மை குறித்து அநேகர் நற்சாட்சி சொல்லும்படியாய், நன்மையான காரியங்களை பேசும்படியாய் கர்த்தர் எங்களை புகழ்ச்சியாய் வைக்கிற வருஷம். ஏன்னா ஒரு வாக்குத்தத்தம் டைரக்டாவே இருக்கு. நான் உன்னை உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ புகழ்ச்சியாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிற காரியம் நிறைவேற சகோதரனே எங்களுக்குள்ள இருக்கிற ஒப்பு கொடுத்தல் முக்கியமா இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, there is a vacancy. அங்கே வேலை இல்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பு உண்டு. லேபர் ஆபீஸ்ல போடுறாங்க, பின்டோட்டோல வருது, என்ன தேடிக்கொண்டிருக்கான், பையங்கள் படிச்சு கொண்டிருக்கான், என்ன இல்லையா, இன்டர்வியூ போயிட்டான். என்னண்டு வேலை கிடைக்கும்? நல்ல வேலை ஒன்று இருக்கு, நீங்க படிச்சும் இருக்கிறீங்க, என்னது கிடைக்கும்? You have to apply for that. You have to apply. Apply பண்றோம்னா என்ன? மனு தாக்குதல் செய்யறோம். நாங்க என்ன செய்யறோம்? எங்களை அந்த வேலைக்கு சரி என்று நான் அனுப்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 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 நிலைமையில இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? You have to come 8 o'clock in the morning. அப்ப வேலை வேணும்னா என்ன சொல்லுவீங்க? உண்மையாகவே அந்த வேலையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இட்ஸ் a top post. உங்களுக்கு தகுதியும் இருக்கு, ஆனா வேலையில இடைவெளியும் இருக்கு. ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளாவிட்டா அது உங்களுக்கு இல்ல. You have to come 8 o'clock. You say no, I get up only 8 o'clock, I will come around 9 o'clock. என்ன சொல்லுவான்? Good to hear, but I am very sorry. என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த வேலைக்கு நீங்க லாயக்கு இல்லை, என்ன நீங்க அதுக்கு சரி வராது. ஏன்னா எங்களுக்கு 8 மணிக்கு ஒரு ஆள் வேணும். திரும்ப சொல்லுவா, உங்களுக்கு கீழே 15 பேர் வேலை செய்வாங்க, இந்த 15 பேரை நீங்க மேனேஜ் பண்ண வேண்டும். உங்களுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இத்தனை 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 விதமான காரியம் இருக்கு, இவ்வளவு நீங்க பொறுப்படுக்க. நீங்க சொல்லலாது, நான் 3 டிபார்ட்மெண்ட் பொறுப்படுப்பேன், 7 டிபார்ட்மெண்ட் வேற ஏற்பாடு சொல்ல. சாரி, நீங்க சில நேரம் சொல்லலாம், நோ ஐ ஹேவ் பாஸ், நான் பேச்சுலர் டிகிரி வச்சிருக்கிறேன், நீங்க எக்கனாமி கேட்டீங்க, எக்கனாமி இருக்கு சொல்லுவான். இல்ல, நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, நிபந்தனைக்கு ஒத்து வரவில்லை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நாங்க சொல்றோம் என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆனா நான் சொல்றத நீ செய்கிற போதுதான் என்னுடைய வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. நான் எங்கள்ட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு சகோதரர்களே.
இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனுடைய பிரச்சனை தான். உடனே என்ன எதிர்பார்க்கிறான், ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் அது சரி வரல, நீங்க சொல்றீங்க பாஸ்டர், ஜெபிக்கிறீங்க சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கல. ஏனென்றால் சொல்லுகிறவர்களும் ஜெபிக்கிறவருடைய ஜெபமும் அல்ல, உன்னுடைய ஒப்பு கொடுத்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் கர்த்தருக்கு முக்கியம். If you don't accept what I am praying for, God is not going to give it to you. Simple logic இல்லையா? நீங்க விரும்பாவிட்டால் நான் உங்களுக்கு தர முடியாது. நாங்க சொல்றோம் என்ன தெரியுமா, நான் ஜெபிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஜெபிக்கிறது உண்மைதான், நாங்க சபைக்கு வருகிறது உண்மைதான், காணிக்கை கொடுக்கிறது உண்மைதான், தசமாகம் கொடுக்கிறது உண்மைதான், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஏண்டா ஒரு மனுஷன் சொன்னான், இயேசுவிடத்தில் வந்த ஒரு வாலிப பையன் ஒரு வார்த்தை கேட்டா, நித்திய ஜீவனுக்குள்ளே போக நான் என்ன செய்ய வேண்டும்? போதகரே, நல்ல போதகரே, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக, to receive the eternity, the reward which has given by my father, how to receive that? அங்க நித்திய ஜீவனுக்குள்ளே போறதுக்கு என்ன செய்யலாம்? இயேசு சொன்னார் தெரியுமா, ஒவ்வொரு கற்பனையா சொல்லுகிறார். உன்னுடைய கர்த்தராகிய தேவனை நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் ஆராதிப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவெடுக்காதிருப்பாயாக, மற்றவருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, இப்படியே 10 கட்டளை சொன்னே. அவன் சொல்றான் என்ன தெரியுமா, இதையெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து செய்து பாருங்க. அவனுக்கு தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றினால் நித்தியத்துக்குள்ளே போவேன் என்ற நிச்சயம் இல்லை. I am doing that. He was the perfect man you can meet in the Bible. According to the law of God. தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி அவன் தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஆள். துணிஞ்சு சொல்றான், நான் இவ்வளவற்றையும் சின்ன வயசுல செய்யறான். சொன்ன நீ இவ்வளத்தையும் செய்தாலும் ஒரு சின்ன குறை இருக்கு, அந்த குறை உன்னை போக விடாது. என்ன தெரியுமா சொன்னார், உன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விட்டு அதை ஏழைகளை கொடுத்துட்டு என் பின்னே வான்னு சொன்னார். நினைக்கிறீங்களா அது லிட்டரலியா சொன்னார்? இல்ல, இவன் இருதயத்திலே இந்த காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்யவில்லை. இவனுடைய இருதயம் அங்கேயோ அங்கேதான் இவனுடைய நினைவு இருக்கு. இவனுடைய இருதயம் நித்திய ஜீவன் மேல இல்ல, இவனுடைய இருதயம் அவன்கிட்ட இருந்த சொத்தின் மேலதான் இருந்தது. நித்திய ஜீவனின் மேலே அவனுடைய இருதயம் இருந்திருந்தா விக்கிறேன் வித்துட்டு போயிருப்பான். கர்த்தருக்கு தெரியும் இவனுக்கு அவனுடைய செல்வத்தின் மேலேதான் இவனுடைய இருதயம் இருக்கு. என்ன, எங்களுடைய இருதயம் அங்கேயோ அங்கேதான் எங்களுடைய பொக்கிஷமும் இருக்கும். பிணங்கள் அங்கேயோ கழுகளும் அங்கேயே என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. What is our heart seek? எங்களுடைய இருதயம் விரும்புகிறது சகோதரர்களே. எங்களுடைய இருதயம் விரும்பி அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். அவர் சொல்றாரு என்ன தெரியுமா, இந்த காலத்திலே 2014 ஆண்டு அக்டோபர் மாசம் 15ஆம் தேதியிலே நான் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். You didn't come to the Bible study, you came to get the blessing of God. யோசிச்சீங்களா? எத்தனை ஆறாவது இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு போறோம்னு நாங்க வந்தோமா? இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு போறோம்னு வந்தனா? This is our problem. This is our problem. When பைபிள் ஸ்டடிக்கு போக வேண்டும், நல்ல ஒழுங்கு. நான் பைபிள் ஸ்டடிக்கு வருகிறேன், படிக்கிறேன், நான் இல்ல. என் இருதயத்துல கர்த்தர் இன்னைக்கு என்ன இன்னொரு லெவலுக்கு கொண்டு வரணும் என்று வந்தாக்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை செய்வார். Hallelujah. If you didn't think, but start thinking now, because he want to bless you. கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கிறது எங்க இருக்குது? கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம ஆசீர்வதிக்க பாருங்க. நாங்க சந்தோஷமா இருக்கணும். தேவன் ஒவ்வொன்றாய் படைக்கிறார். தேவன் எங்களை படைக்க முதல் எங்களுக்கு எது நல்லமண்டு அவர் படைக்கிறார். அவருக்கு அப்படி தெரியும் எங்களுக்கு எது நல்லமண்டு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசம் எனக்கு ஆத்மாவாய் மாறப்போகிறது. அவருக்குள்ள இருக்கிற விருப்பமே எனக்குள்ளே வரப்போகிறது. அவருடைய விருப்பத்தின்படி அவர் கவரப்படுகிறபடி செய்தா நாங்களும் அதை சந்தோஷமா இருப்போம் என்று ஒவ்வொரு காரியத்தையும் சீர்படுத்தி உருவாக்கினார் தேவன். Hallelujah. ஒவ்வொன்றையும் he enjoyed create things because he thought that we are going to enjoy this. ஆனா எங்களுடைய இருதயம் அதுல இருக்கல. எங்களுடைய இருதயம் அதுல இருக்கல.
வாக்குத்தத்தம் என்ன சொல்றது? நான் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களை நான் கூட்டிக் கொண்டு வருவேன். இன்றைக்கு கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கால் பண்ணி நீங்க வரையில சகோதரல, நீங்க நினைச்சு வரையில, உங்களை யாரு கூட்டிட்டு வந்தா? பக்கத்துல சொல்லுங்க, என்னை கர்த்தர் கூட்டி வந்திருக்கிறார். என்னை இன்னொரு நிலைக்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் கூட்டி வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில சத்தியத்துல என்னை பலப்படுத்தும்படியாக கூட்டி வந்திருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு ராத்திரிக்கு ஒரு போராட்டம் வர இருக்கிறது, நாளை மறுநாள் ஒரு போராட்டம் இருக்கிறது, நாளை ஒரு நாள் போராட்டம் இருக்கிறது, வருகிற கிழமை ஒரு போராட்டம் வருகிறது. இந்த போராட்டத்திலே ஜெயிக்கும்படியாய் அவருடைய சத்தியத்திலே என்னை நிற்கும்படியாய் கூட்டி வந்திருக்கிறார். Hallelujah. He didn't bring you for nothing. He has a purpose. அவருக்கு திட்டம் உண்டு சோர்லே, நோக்கம் உண்டு. அவருடைய நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களுடைய ஒப்பு கொடுத்த தேவையா இருக்கு. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் கூட்டிட்டு வருவேன் உன்னை. அடுத்து என்ன சொல்கிறார்? நான் உன்னை கூட்டி வந்து தனியே விட மாட்டேன், நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். Hallelujah. I will never forsaken you. நான் கைவிடுகிறது இல்ல, நான் உன்னை அணைத்துக் கொள்ளுவேன். அடுத்தது உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை நான் திருப்பும் போது. யார்ட சிறையிருப்பை திருப்புவாரோ? எங்களுடைய சிறையிருப்பு திரும்பாவிட்டா கீர்த்தியை காண மாட்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு தான் நம்முடைய கீர்த்திக்கு தடை. நம்முடைய அழைப்பை நாம் இன்னும் கண்டுகொள்ள இல்லையா? நம்முடைய சிறையிருப்பு தான் தடை. ஹல்லேலூயா. சில வேளை சிறையிருப்பு இருக்கு, சிறையிருப்புக்குரிய சிந்தை இருக்கு, அந்த சிந்தையிலே சாத்தானுடைய செயல் இருக்கிறது. அதை உடைக்கும் வரைக்கும் எனக்கு கீர்த்தி இல்லை. ஹல்லேலூயா. என்ன வேதம் சொல்லுகிறது சோலே, பழைய ஏற்பாடல்ல புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, தேவன் தன் மேலே நேசமாய் இருக்கிறவர்களுக்கு, அவர் மேலே அன்பாய் இருக்கிறவர்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணினதை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அது ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் இன்னும் புரியவில்லை. Because you can't imagine what God has prepared for you. என்ன, நாங்க குறுகிய சிந்தை உள்ளவர்கள், குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள், குறுகிய நினைவோடு இருக்கிறவர்கள். ஏதோ அப்பப்ப நடக்கிற பிரச்சனைகளையும் அதற்குரிய சொல்யூஷனை தான் யோசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு காசு பிரச்சனை வந்துட்டுன்னா எங்களோட முழு நோக்கமும் அந்த காசு பிரச்சனையை முடிக்கிறதானோடைய நாங்க நினைக்கிறது இல்ல. இந்த காசை பார்க்கிலும், அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்ன, உணவை பார்க்கிலும் உன்னுடைய சரீரமும் இல்லையா, இந்த உடைய பார்க்கிலும் உன்னுடைய சரீரமும், உணவை பார்க்கிலும் உன்னுடைய ஜீவனும் பெரியது. ஹல்லேலூயா. நாங்க சின்னதை தான் யோசிக்கிறது. நாங்க உடைய பற்றி யோசிப்போம், சரீரத்தை பற்றி யோசிப்போம். நாங்க யோசிக்கிறது இல்ல, இந்த சரீரம் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கத்த படைச்சிருக்கா. இதை கடைச்சிட்டு யாராவது யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ரோபோவை செய்துட்டு எத்தனை பெரிய மார்க்கெட்ல கொண்டு போய் எத்தனை இன்டர்நெட்ல போட்டு எவ்வளவு பெரிய பிரசவப்படுத்துறாங்க. இத போல ஒரு ரோபோட்டை ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கிரீச்சர், இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை கர்த்தர் செய்துட்டு சும்மா வீணா விடுவாரா? வீணா விடுவாரா? நம்ம வீணா விடுவாரா? ஹல்லேலூயா. ஆனா நாங்க என்ன தெரியுமா, இத பத்தி இல்ல, இத மூடுற சட்டையை பற்றி அல்லது பணத்தை பற்றி பிரச்சனை, சின்ன சின்ன காரியங்களை நோக்கிறோம். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ ஆவியானவர் சொல்லுகிறப்ப சொல்ற, இந்த பூமியிலே இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லாரை பார்க்கிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறவர்னா பெரிய காரியம் செய்வார். அதனாலதான் தேவனுடைய தாசன் சொல்லுகிறார், பெரிய கர்த்தரிடத்துல இருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. You expect a big thing, marvelous thing from God, because God is a big God. He's a marvelous God. Hallelujah. அப்ப தேவன் இன்றைக்கு நம்முடைய அழைப்பு இன்னும் அந்த இடத்துக்கு வர இல்லையா? நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் இன்னும் அந்த நிலையை சந்திக்கவில்லையா? நான் கனவு கண்ட இடத்துக்கு நான் இன்னும் வரவில்லையா? நான் சிறைப்பட்டிருக்கிறேன் சிந்தையிலே. இந்த சிந்தை குறுகியதா இருக்கு. You started thinking. அதனாலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம், நான் இன்னும் வார்த்தைக்கு வரல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் இல்லையா? குறைய படிக்கலாம், ஆனா
You go deep inside. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 21வது வசனத்துல இருந்து 24வது வசனம் வரை வாசிங்க. இது நமக்குள்ளே நடைபெறாவிட்டா கர்த்தர் என்ன சொல்லி தந்தாலும் நடைபெறாது. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே வேறொன்றின்படியும் இல்லை. Realize that first. இயேசுவினிடத்தில் இருக்கிற சத்தியத்தின்படியே, இயேசுவினுடைய உருவத்தின்படியே, படத்தின்படியே, காட்சியின்படியே, தீர்க்க தரிசனத்தின்படியே, எந்த காரியத்தின்படியே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்தது உண்டானால், கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அவராலே தான் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடத்தைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய மனுஷனை நீங்களே கலட்டி விட்டு, ஏனென்றால் மோசம் போக்குற இச்சையினாலே எங்களை கெடுத்தவன் அவன்தான். Until we and you didn't decide something, it's making me sad. என்னை ஏதோ ஒரு காரியம் சோகமாக்குறது, ஏதோ ஒரு காரியம் துக்கப்படுத்துகிறது, ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் நொந்து போகிறேன், அவமானம் நெருக்குகிறது, விழுந்து போகிறேன், நொறுங்கி போகிறேன். ஆனபடினாலே என்னை நடத்துகிற அந்த சூழ்நிலையும் என்னை நடத்துகிற என்னுடைய சிந்தையும் களையப்பட வேண்டும். You have to be brutal. நீங்க சில நேரம் என்ன சொல்றது, வன்முறையா இருக்க வேண்டும் சில காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல. ஹல்லேலூயா. இரக்கம் இல்லாம அந்த பழைய மனுஷன் எடுக்கணும். ஏன்னா அது அழும். பிசாசு தரத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அசுத்தாவை பிடிச்சவங்களை ஜபிக்கக்குள்ள அது அழும், கெஞ்சி அழும். ஐயோ என்ன விடுங்க, எரியுது, நோவுது, பிரச்சனையா இருக்கு, ஐயோ என்னை ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஐயோ என்னை கஷ்டப்படுத்துறாங்களே, ஓ விம்மி அழும். பார்க்க பரிதாபமா இருக்கும். அடே இப்படி ஒரு பரிதாபமானது நான் அசுத்தா விட்டு திறத்துறதான். கொஞ்சம் தான் டேய் அப்படின்னு. அது நல்லதல்ல. அத கலட்டும் வரையும் சோதனை. எங்களுக்குள்ள இருக்கிற மோசம் போக்குற என்னுடைய பழைய மனுஷன் யாரையும் இல்ல, யாருடைய போக்கஸும் இல்லை, யாருடைய வேர்டும் இல்லை, யாருடைய செட்டப்பும் இல்லை, யாருடைய சூழ்ச்சியும் இல்லை. முதலாவது எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் கலட்டப்பட வேண்டும். அந்த மனுஷனை கலட்டிட்டப்பா ஆறுதலா இருக்கும். அப்பா ஆனா ஆறுதலா இருந்தீங்கடா கொண்டு போய் ஏழை கொண்டு வரும் என்று சொல்லுது. ஹல்லேலூயா. நீ வறுமையா இருக்க கூடாது. அதனால நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமும் நீதியும் உள்ள அந்த புதிய மனுஷனை உடனடியாய் தெரித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியம் கலட்டப்பட்டா இன்னொரு காரியம் பிக்ஸ் பண்ணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் you are so lonely, you are in a very vulnerable situation. நீங்க காயப்படக்கூடியதான ஒரு பயங்கரமான மென்மையான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, விழுந்து போவீர்கள். அவர் சொல்ற, நீ கிறிஸ்துவை தரிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய சிந்தை மாறலாட்டுச்சாவல்ல. சிந்தை மாற்றத்தை போல ஒரு மனுஷன்ல வரக்கூடிய பவர்ஃபுல் திங் இட்ஸ் நத்திங். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சிந்தை மாறிட்டு வைங்க, ஒரு நாளும் ஒன்ன நிறுத்த முடியாது. ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில அநியாயம் செய்தவங்களும் அப்படிதான். திடீரென அவனுடைய சிந்தையில ஒரு மாற்றம், ஹிட்லருடைய சிந்தையில ஒரு மாற்றம். என்ன சும்மா இருந்து கொண்டிருந்தவன், அவனோட சிந்தையில ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? புது சிந்தை அவனுக்குள்ள வந்தது. நான் இந்த பூமி முழுவதையும் ஆட்சி செய்வேன். அதை ஆட்சி செய்யறதுக்கு நான் எதையும் இழப்பேன். எத்தனை கோடி ஜனங்களையும் நான் இழக்க தயாரா இருக்கிறேன். என்ன அவனோட சிந்தை மாற்றத்தில் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுத் ஆப்பிரிக்காவுல புகையிரதத்துல போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் அவன் இருந்து வந்த இடத்தை மாற்றினபடினால அவனுடைய சிந்தையிலே மாற்றம், இந்தியாவிலே மாற்றம். காந்தி
Hallelujah. சும்மா ஒரு barrister, was an advocate, he work, go in the morning, come in the evening. திடீரென அவருடைய சிந்தையிலே மாற்றம். நான் இந்த தேசத்திலே இப்படி இருக்க, என்னுடைய தேசத்தை அவர்கள் எப்படி ஆக்கிரமிக்கிறது? ஒரு மனுஷனுடைய மாற்றம். ஆபிரகாம் லிங்கனுடைய மாற்றம், பில் கேட்ஸ் உடைய மாற்றம், ஹalleluya, ஆப்பிள் மாற்றம், எல்லாம் சிந்த மாற்றம் சொல்ல. அதுல சிந்தையிலே ஒரு மாற்றம் வந்தா காரியம் வரும். ஒரு மனுஷனுக்கு மனுஷியத்திலேயே அவனுடைய சிந்தையை மாற்றுகிற போது இந்த பூமியில இத்தனை வல்லமையான காரியம் நடத்த முடியுமா? நான் என்னுடைய சிந்தையை மாற்றி கிறிஸ்துவனுடைய சிந்தையை தரித்துக் கொள்வேனானால் உலகத்தை அசைக்கிறவர்களாகவே இருப்போம். Hallelujah. Are we going to do that or not? Amen. ஆனா தேவையானது சிந்தை மாற்றம். சிந்தையில மாற சொல்றாங்க. நம்முடைய சிறை இருப்பை நான் திருப்புவேன், உன்னுடைய கண்கள் காணும்படியாக. God do only one thing. He will show it to you what is wrong and right. எது நல்லது நல்லது இல்லைன்னு சொல்லுவார். பாருங்க, கர்த்தர் தோட்டத்துல அத்தனை காரியங்களையும் படைச்சு சொன்னாரா இல்லையா? இது நல்லது இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? நாம கேட்டா நமக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னு ருசிச்சா அதனுடைய பலன் நமக்கு உண்டாயிரும். ஹல்லேலூயா. உன்னுடைய கண்கள் காணும்படி உனக்குள்ளே இருக்கிற போராட்டங்களை நான் மாத்துகிறேன். உனக்குள்ளே இருக்கிற போராட்டத்துல முதலாவது என்ன படிச்சோம்? சொல்லுங்க. ஒத்து போகுதல், காம்ப்ரமைஸ். அநேக தடவைகள்ல நாங்க கீர்த்தி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒத்து போகிறது. ஒத்து போக கூடாதுக்கு ஒத்து போக வேண்டியதுக்கு ஒத்து போகாமல் போகிறது. ஏனென்றா நாங்க சமாளிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். எல்லாருக்கும் நாங்க சமாளிக்கும்படியாய் அழைக்கப்படவில்லை. You have to remember one thing. God is not called you to please everybody in this world. God called us to serve Him only, not to please everybody. எங்களுக்கு வார பெரிய போராட்டம் என்ன? You have to please everybody. எல்லாரையும் சமாளிக்க வேணும். எங்களை எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கு அழைக்கல, அவர் தனக்காய் சேவை செய்ய அழைத்திருக்கிறார். அவருக்காய் ஊழியம் செய்யும்படியா அழைத்திருக்கார். ஆனபடினால சில இடத்துல ஒத்து போகலாம், சில இடத்துல ஒத்து போகலாது. ஒத்து போகாத இடத்துல நீங்கள் எதிரியாய் மாறலாம், ஒத்து போகிற இடத்திலும் நீங்க எதிரியாய் மாறலாம். என்னுடைய கர்த்தருக்குள்ளே நான் என்ன தீர்மானம் செய்கிறேன் என்ற சத்தியத்திலே நாங்கள் வளர வேண்டும். அடுத்தது தள்ளி போடுதல். You postpone things. தள்ளி போடுதல்லையோ அப்படிதான். இது பாவமாய் தெரியாது சகோதரர்களே. சில காரியங்களை தள்ளி போட வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். சில காரியங்களை உடனடியாய் செய்ய வேண்டும் என்ற கர்த்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஜெபிக்கிறத தள்ளி போடக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைவார்கள். ஆனபடினால நாளைக்கு இன்றைக்கு காத்திருந்து நாளைக்கு ஜெபிப்போம் இல்லையா? We shouldn't use the wrong word to the wrong situation. Then you will end up in a very wrong situation. Hallelujah. அடுத்த காரியம் அறியாமை. தெரியாம இருக்கிறத கர்த்தர் விரும்புறதில்லை. தெரியாத நாட்களை கர்த்தர் அறியாது போல இருக்கிறார். ஆனால் நாங்கள் அறிந்து விட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் எசையா புத்தகத்தில் முதலாவது வார்த்தை எசையாவை கொண்டு சொல்லுகிறார், கழுதை. அப்படியா பாபம்? கழுதை எஜமான் அறியாது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். ஹல்லேலூயா. மாடு தன் எஜமான அறியும். அவன் சத்தம் வைக்க தெரியும், போனா போகும். ஆனா என்னவா அடுத்தது? கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. என்னோட சொல்றார், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள், வேதத்தை மறந்தார்கள், நான் அவர் பிள்ளைகளை மறந்து போகிறேன். ஹல்லேலூயா. அப்ப அறியாமை நாங்க சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? No, I didn't know. One day he is going to ask you, you know the truth.
பிரச்சனையா இருந்தது என்று நாங்க சொன்னா கர்த்தர் சொல்ற என்ன தெரியுமா? நீ சத்தியத்தை அறிந்திருந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். There's no any alternative. அதுக்கு மாற்றுடான எந்த காரியம் இல்லை சகோதரர்களே. மாற்றுடாய் ஒன்றும் சொல்ல முடியாது. சத்தியத்தை நாம் அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பின்மாற்றம். சொல்லவே தேவையில்லை, சொல்லிலேயே அர்த்தம் இருக்கு. பின் மாற்றம். முன்னுக்கு போய் கொண்டிருந்தோம், இப்போது நின்று விட்டோம். நின்றோம் என்றால் பின்மாற்றம். ஹல்லேலூயா. பேக் ஸ்லைட் இல்லையா? ஆக்கள் நினைக்கிறது சபைக்கு போனவங்க சபைக்கு போகல அதான் பின்மாற்றம் என்று. அது பின்மாற்றத்தினுடைய ஒரு கட்டம், உச்சகட்டம். ஹல்லேலூயா. பின்மாற்றம் அப்படின்னு சொன்னா ஆரம்பித்த ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே தேவனை அறிந்த நாட்களிலே இருந்த ஆர்வத்தில எந்த இடத்திலும் குறைவு இருந்தா, ஜெபத்திலோ ஜனங்களுக்கு உதவி செய்கிறதிலோ ஜனங்களை சந்திக்கிறதிலோ போகிறதிலோ கர்த்தருக்காய் செய்கிற காரியத்திலோ உற்சாகமா இருந்து பிறகு நாங்க விட்டோம்டா நாங்க பின்மாற்றத்துல வந்துட்டோம். It's not far away to slip down. You are in a backslide position. பின்னுக்கு சருகிற நிலைமைக்கு நாங்க வந்து விட்டோம். பாருங்க, ஏத்தத்துல போய் நின்று பாருங்க. ஒரு நல்ல ஏத்தத்துல நின்றா எப்படி இருக்கும்? நிப்பீங்களா? நிக்க முடியுமா? இல்ல. அப்ப ஏறி கொண்டு வந்து நாங்க நின்றோம்னா என்ன அர்த்தம்? இனி மெல்ல மெல்ல பின்னுக்கு போவோம். ஒன்றில் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேலுக்கு போகணும், இல்லாவிட்டா கீழே தான் போவோம். ஆட்டோமேட்டிக்கா போவோம். எங்களுடைய மைண்ட்ல இருந்து உடம்புல இருந்து எல்லாமே சொல்லும் பின்னுக்கு தான் போகும். That is backslide. ஹல்லேலூயா. பின்மாற்றம். அதுல ஒரு நிலைதான் எல்லாம் விட்டு, ஆராதனை விட்டு, ஒன்று கூடுதல் விட்டு, ஐக்கியம் விட்டு, நான் தனியா ஜபிப்பேன் என்று நிக்கிற ஒரு நிலை. தனியா ஜபிப்பேன் என்றார்கள் ஜபிக்கிற இல்லை. நீங்க கேட்பீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் என்று. என்ன, நான் 10 வருஷம் அப்படி இருந்தான். ஹல்லேலூயா. நல்ல ஆர்வமா தெருவுல நின்று லீஃப்லெட் கொடுத்து வீட்டுல அடிவண்டி சாப்பாடு இல்லாம இருந்த நாட்கள்ல சந்தோஷமா இரவும் பகலும் வேதம் வாசிச்சு கொண்டிருந்தான். இடத்துல நம்புறீங்களா தெரியா? முழு வேதாகமும் என்ற கையில இல்ல ரசிக்கப்பட்ட காலத்துல. It's not possible to have a Bible those days. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கதைக்கிறேன். முழு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு உள்ள வேதாகமம் என்னுடைய அம்மாட கையில இருக்கும். தொடையலாம். கத்தோலிக்க இருந்தாங்க. என்ன தெரிந்தானே, அங்க ஒரு சுருவ கூட இருக்கும், அதுக்கு மேலுக்கு பைபிள் இருக்கு. அதை வாசிக்கிறாங்களோ இல்லையோ அதை போல பரிசுத்தமா வைக்கப்பட்டிருக்கு. தொட்டா அடிவிடும். கலவடத்தில் வாசிச்சிருக்கோம். பழைய ஏற்பாடு வாசிக்கல. என்னிடத்துல இருந்தது ஒரு லைட் ப்ளூ கலர்ல கிதியன்ஸ் கொடுக்கிற புதிய ஏற்பாடு. ஸ்கூல்ல நின்று முன்னுக்கு நின்று கொடுப்பான். அதுல கிடைச்ச ஒரு பைபிள். அதுல கீறாத இடம் இல்லை. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வேதத்தில், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு கதையிலையும் இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு நிருபத்திலையும் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கு கூட கர்த்தர் பிரசங்கம் பண்ண எனக்கு தருகிற கிருபை அந்த அறிவில தான். அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட். மரத்தை இக்கல கொண்டு வச்சு வாசிப்பேன். என்னுடைய பாட புத்தகத்துக்குள்ள வச்சு வாசிப்பேன். எத்தனையோ தடவை நான் அடி வண்டி இருக்கா பாட்டு. அப்படி இருந்தது. நாளடைவில் என்னுடைய படிப்புக்காக நான் போனேன். கொழும்புக்கு போனேன். அங்கே ஐக்கியம் இல்லை. அங்கே அப்பப்ப போற நிலைமை வந்தது. முடிந்தது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 40ல இருந்து 1 மணி நேரம் ஜெபிச்சு கொண்டு வந்து நான் 16.5 வயசு 17 வயசு அக்கினி அப்படி இருக்கும். பிசாசு ஓடும். 5 வாலிப பிள்ளைகள். நான் இருந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் அந்த சபையில என்னோட இருந்த ஒரு போதகராக இருக்கிறார். லீடிங் சர்ச் இன் பெட்டிகுலர் ஸ்ரீலங்கா, ரான் சர்ச். பிசாசு ஓடும். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். 17-18 வயசு. பிசாசு போய் திறத்துல சொல்லு, சூனியம் எங்க இருக்கு, தோண்டி எடுப்பவன். God was using at that time. இப்படி இருந்தார்கள். கொழும்புல கலவரம் முடிஞ்சது. திரும்ப வந்தான். வாழ்க்கையில எதுவும் எல்லாம் இல்லை. பாஸ்டரோட போய் போராட்டம். ஏன் எங்கட ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க? எங்கட ஜனங்களுக்கு நடந்தது. தாவீது போய் வெட்டுனானே இல்லையா? ராஜாக்களை வைத்து உடைய ஜனத்தை காப்பாத்தின. எங்கட ஜனத்துக்கு இல்ல. அரசியல் காரியங்கள் எல்லாம் காய்ச்சி தர்க்கம் பண்ணி கதை சொன்ன. நீ கீழ்படி ராசா, ஒருன்னு செய்யாத கீழ்படி. எல்லாம் பேசி கடைசியா என்ன 41 மணி நேரம் ஜெபம் 30 நிமிஷமாய் மாறிச்சு. ஒரு நாள்ல மாற இல்லை. It took 1 month. முடங்கால இருந்தது
ஒரு கட்டில இருந்து ஜபிக்க தொடங்க. முடங்கால இருந்து பைபிள் வாய்ச்சது, இருந்து பைபிள் வாய்ச்சான், இருந்து ஜபிக்க தொடங்க. இருந்து ஜபிக்கிறது ஒரு மாதிரி இருக்குண்டு படுத்து ஜபிச்சோம். பைபிள் படுத்து இருந்து வாசிப்பேன். காலை நீட்டிட்டு முதல் காலை மடக்கிட்டு இருக்கிற ஒரு பயம், பிறகு காலை நீட்டிட்டு இருந்து வாசிச்சேன். பிறகு 10 நிமிஷம் ஜபம் ஆச்சு. பிறகு ஒரு பெரிய சுருக்க ஜபம் பண்ற கதாவை எல்லாரையும் பார்த்துக்கொள்ளும். Bless you all. படுக்க தொடங்கினான். அப்படியே இருள், வாழ்க்கை முழுவதும் இருள். 10 வருஷம் பூமியில பாவத்தினுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு ஈடுபாடு. இது ஒன்றும் ஒரு நாள் நடக்க இல்லை, இது ஒரு 1.5 வருஷம் எடுத்தது இந்த நிலைக்கு வர. நான் வேலையும் வந்து ஜபிப்பேன். இப்படிதான் இருக்கு ஜபம். அல்லேலூயா. பின்மாற்றம் ஆரம்பிக்கும். பின்மாற்றம் சரி, அது பின்மாற்றத்துக்குரிய காரியம். சிந்தையிலே சிறை இருப்பாய், அது மாறுகிற காரியம். மற்றது சோம்பல், அது சொல்லவே தேவையில்லை. என்ன பலருமா சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. சிந்தையில சிறை இருப்பு, அதுல ஒரு காரியம் சோம்பல். என்ன அதையும் சோம்பலா தான் சொல்லுவாங்க. சோம்பல் என்ன, அந்த சோம்பல் கன காரியத்தை சிறை இருக்க பண்ணும். அடுத்தது உலக சிந்தை. முக்கியமான ஒரு காரியத்துல வந்து நிக்கிறோம் சோழல. உலக சிந்தை தேவனுக்கு பகை. அது எப்படி பகைப்படு? நான் உலகத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். You are made of dust. உலகத்திலே இருந்து வந்த புழுதியினாலே கர்த்தர் என்னையும் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அந்த பூமியிலே தொடர்பு இல்லாம போகிறது எப்படி? கர்த்தர் சொல்லுகிறார், உலக சிந்தை என்னவா? வாசிங்க இப்ப யாக்கோபினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். ஆமென். ஹல்லேலூயா. உலக சிநேகம் சகோதரர்களே, ஆவிக்குரிய ரீதியாய் விபச்சாரம். ஆமென். அதனால சொல்ற, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு பகை. ஏண்டா நீ ரெண்டையும் நேசிக்க இயலாது. உலகத்தை நேசித்து தேவனை நேசிக்க இயலாது. இப்ப இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனையும் பிசாசினுடைய ஊக்கமும் என்னன்னு சொன்னா, நீ உலகத்தான், நீ பலவீனன், நீ எப்படியோ ஒரு காரியத்துல அப்படிதான் இருக்க போற. உலகத்தினால உருவாக்கப்பட்டபடினால உலகத்தினுடைய இழுப்பு உண்மையில இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உலகத்துல எல்லாவற்றையும் நான் உருவாக்கவில்லை. உலகத்தின் மேலே நேசம் வைத்தோம்னா சகோதரர்களே, நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எத்தனையோ கேள்வி உங்களோட சிந்தனையில வரும். இந்த உலகத்துலதான் படிப்பு இருக்கு, இந்த உலகத்துலதான் பணம் இருக்கு, இந்த உலகத்துல நாங்க வசிக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு மேலதான் வீடு கட்ட வேண்டும், இந்த உலகத்துக்கு மேலதான் கார் ஓட வேண்டும், இவை எல்லாம் தேவையா இருக்கு. அப்படின்னா இதை ஒன்று நான் நேசிக்க கூடாதா? கர்த்தர் சொல்றார், நீ அதை நேசிக்க வேண்டாம், நான் அதை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ நேசிக்க வேண்டியது என்னுடைய ராஜ்யம். பாருங்க, if my son love me, then I have to provide him a good life. இல்லையாமா? என்னுடைய பிள்ளை என்ன நேசிச்சா நான் என்ன செய்யறேன்? என்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யறேன்? நல்ல படிப்பு கொடுக்க இல்லையா? பிள்ளைக்கு நல்ல உடுப்பு வண்டி கொடுக்க இல்லையா? அவனுக்கு தேவையான விளையாட்டு சாமான் கொடுக்க இல்லையா? அவனுக்கு புத்தகம் கொடுக்கவில்லையா? அவனுக்குரிய காரியங்களை நாங்க சந்திக்க இல்லையா? நாங்க சந்திக்கிறோம் தகப்பன்மார். ஹல்லேலூயா. நாங்க மறக்கும்படியாய் சகோதரர்களே, சத்துருவானவன் அடிக்கடி எங்களுடைய சிந்தையை சிறைபிடிக்கிற இடம் இதுதான். உலக சிந்தை ஒரு பெரிய சிறை இருப்பு. உலகத்துக்குரிய ரீதியா இல்ல. இந்த உலகத்தை அனுபவிக்க விரும்புகிறவர்கள் இனி அதை அனுபவிக்கிற விதமாய் அனுபவிக்காம தேவனை தேடுகிற காலம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா உலக சிநேகத்தினால இன்னைக்கு அநேகர் நாங்க கரைப்படுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, எப்பயாகிலும் be frank with yourself. உங்களுக்கு உண்மையாயிருந்து ஒரு சிந்திச்சு பாருங்க, உலகத்துல வந்த ஆசை இன்னைக்கு முடிஞ்சிருக்கா?
நான் அடிக்கடி சிந்திக்கிறேன். போன கிழமை அதுக்கு முதல் கிழமை எல்லாம் நான் சிந்திச்சேன், தியானிச்சேன். தேவை 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 தேவையாய்த்தான் இருக்கு. ஹல்லேலூயா. நான் வந்த காலத்துல நான் படிக்கணும், பாஸ் பண்ணா அடுத்த வருஷம் விசா. அப்ப எல்லாம் இருதயத்தின் வேண்டுதலும் விருப்பமும் இந்த நோர்வேஜியனை எப்படியாவது படிச்சு இத முடிச்சிடும். வரக்குள்ள ஒரு நாளும் சிந்தை இருக்கு இல்லை. அந்த நாள்ல வந்தவங்க கேளுங்க, கேட்கறதுனால சொல்லுவாங்க, யுத்தம் முடியுது போறோம், நாங்க நோர்வேல லோன் தாராங்க, படிக்கிறோம், என்ன சந்தோஷமா எடுக்கிறது. நோர்வேஜியன் பயப்படுவான், என்ன அவன் இருந்து வட்டியோட கட்டணும்ன்றது அவனுக்கு தெரியும். நமக்கு அதெல்லாம் இல்லை. லோன் எவ்வளோன்னு கேட்பான், அதில் போட்டிருக்கும் 10,000 20,000 அப்படி எல்லாம் போட்டிருக்கும். நாங்கள் எழுதுறது மார்க்ஸ், நீங்க எவ்வளவு கொடுப்பீங்களோ அவ்வளவும் தாங்க. ஏன்னா நாங்க போயிடுவோம். பாருங்க 30வது வருஷம் ஆயிட்டு. பேச்சு எப்படி தெரியுமா? சிலோனுக்கு போறோம், வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் எத்தனையோ தரம் போயிட்டு வந்துட்டோம், இன்னும் லேண்ட் பண்ண மனம் வருது இல்லை. அங்க போய் 3 கிலோமீட்டர் ஆகணும்னு அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றது நான் வீட்டை போகணும். அவங்க எல்லாம் பெரிய எரிச்சல் வரும், ஒன்னும் சொல்ல மாட்டான். அங்க எங்க ஓப்புற ஊர் அங்க ஏன் வந்த ஆசை என்ன தீர இல்லை. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உண்மையா பிராங்கா யோசிச்சு பாருங்க, எந்த ஆசையில நாங்க ஸ்டாப் பண்ணி நிக்கிறோம். நான் வந்த நேரம் படிச்சோன்னு பாஸ் பண்ணோம், அவ்வளவுதான் என் விருப்பம். அதுக்கப்புறம் சும்மா இருப்போமா, கொஞ்சம் வயசு வந்தோன்னே ஒரு நல்ல அழகான ஒரு ஆளை பார்த்து வாழ்க்கைக்கு தேவையா கல்யாணம் கட்டணும். கல்யாணம் கட்டிட்டா காணும், கல்யாணம் கட்டணும் சும்மா இருக்கான். போற வர்ற வழியெல்லாம் பூச்சி புழு என்ன இது அது இதெல்லாம் முளையில்லையோ போகுதோ, என்ன உங்களோட வயல் அறக்குட்டியான் முளையில்லையோ. அதுக்கு பிறகு ஒரு பிள்ளை விசா கிடைச்சா காணும்னு சொல்லுவோம். I'm not talking about you, I'm talking about myself. But you check it whether you have been influenced by this thought. நீங்க இப்படிப்பட்ட அனுபவத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆம் சார். ஒரு காரியம் கேட்போம், விசா வந்தா சரி, வாழ்க்கை வந்தா சரி. நான் வீடு வேண்ட யோசிச்சேன். நானே சொல்றேன், வீடு வேண்டதுக்கு போய் பார்த்தா அபார்ட்மெண்ட்ஸ், நோ அபார்ட்மெண்ட் இஸ் நாட் இனஃப். தனி வீடு வேண்டணும். 30 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல போய் வேண்டேன். வீடு வேண்டி கொஞ்ச நாள் இருந்தேன், தனி வீடு தனியே இருந்தேன் 1 வருஷம். உலாவி தெரிஞ்ச வீட்டுல மனைவி வந்தாங்க, உள்ள பிறந்தது. சூவாயில இருந்து பார்த்தா வீடு சின்ன மாதிரி இருக்கு. தனி வீடு, 185 குவாதராத் வீடு, சின்ன வீடு மாதிரி தெரிஞ்சு. அந்த கீழுக்கு இருக்கிற வீட்டை இந்த பக்கம் பெருப்பிச்சு அந்த பக்கம் பெருப்பிச்சு. சரி முடிஞ்சது, நல்லா இருக்குது. வைஃப் ஒரு நாள் சொல்றா, மேலுக்கு இந்த லெஃப்ட்ல பென்ட் ஹவுஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஏமாத்தப்படுவோம் சில நேரம், என்ன அது நல்லா இருக்கும். அவன் சொல்லிட்டா இல்ல, அது மைண்ட்ல இருந்து சும்மா இருந்து அப்படியே இருந்து யோசிச்சு ஷா அதானே அடுத்த ஃப்ளோரை செய்தா. இப்ப வந்து பாருங்க அப்படியே இருக்கு. ஆசை முடியல. மேலுக்கு பென்ட் ஹவுஸ் போட்டாச்சு. நான் நினைக்க செய்ததுக்கு எண்ணி ஒரு 20 தரம் வந்திருப்பாவோ தெரியாத மனுஷி. ஆசை, நான் தான் ஆசைப்பட்டேன், நான் தான் செய்தேன். ஏனென்றா மனுஷனுடைய நினைவுகள் இப்படித்தான் ஒட்டி இருக்கு. ஹல்லேலூயா. மனம் என்ன தெரியுமா சொல்றது? நீ யாரையும் கொள்ளையடிச்சா செய்தா? கர்த்தர் தானே தந்தார், ஆசீர்வதிச்சாரே. என்ன புசிச்சு குடிச்சு சந்தோஷமாயிராதுமாவே. புசிச்சு குடிச்சு இருக்கா இல்ல, பெருகத்தான் நினைக்குது. அதனாலதான் கர்த்தர் சொல்ற, உலக சிநேகம் தேவனுக்கு பகை. Somewhere we have to stop and look at God. கர்த்தர்களுக்கு தருகிற நிலையில எங்கேயாவது நான் நின்று திரும்பி பார்த்து, கர்த்தாவே இது போதும், இனிமேல் உம்முடைய ராஜ்யம். அந்த இடத்துலதான் கர்த்தர் நம்மை இன்னுமாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறத குறிச்சு குறைவாய் நினைக்க வேண்டாம் சகோதரே. உங்களை விட எவ்வளவோ மடங்கு குறைவிலும் 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 பள்ளத்தாக்கிலும் நின்று கொண்டிருக்காங்க ஜனங்கள். ஹல்லேலூயா.
எங்களை விட பெரியதான சூழ்நிலைகளை நிக்கிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் எங்களை எவ்வளவு நல்லா வைத்திருக்கிறார், இதை விட நல்லா வைத்திருப்பார் அவரை நோக்கிற போது. உலக சிநேகம் எங்களை அறியாமல் எங்களை பிடித்திருக்கிற சிறை. We have to turn back. நாங்க திரும்ப வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்ற, நீ உலகத்தை நேசிச்சியோ, நான் உன்னை நேசிக்க மாட்டேன். பிசாசுக்கு இருக்கிற ஒரு தந்திரமான ஒரு வலை என்ன தெரியுமா? எங்கள் மேலே உலக சிநேகத்தை போட்டு விடுகிறது. பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப தேவனுக்கு நானும் நீங்களும் விரோதமாக வேண்டும் என்றா நாங்க தேவனுக்கு முன்பதாய் போய் தேவ தூசணம் சொல்ல தேவையில்லை, கடவுள் இல்லை என்று ஆகி பண்ண தேவையில்லை. You can come to the church, you can praise God, you can talk in tongues, you can sing a song, you can give the tithes, even though if you love the world, you are against him. மனசுல என்ன நினைச்சிட்டு இருப்போம்? கத்தரத்துல போறோம், ஆலயத்துக்கு போறோம், ஆராதனை செய்கிறோம், பாட்டு படிக்கிறோம், அவருக்கு கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா இருதயம் எங்க இருக்கு? இன்னும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேடு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, உலகத்துல நான் படைச்ச கர்த்தர், நான் உன்னை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. If I would have created somebody, I know how to feed them. அதுக்காக தான் சொல்ற, அற்பமான காரியத்தை பார்த்து சொல்றாரு தெரியுமா? காட்டு புஷ்பங்களை பாரு, யாரும் கவனிக்கிறது இல்லை. ஒருவனும் கொண்டு வந்து நாட்டினதும் இல்லை, களை புடுங்கினதும் இல்லை, அதுக்கு எரு போட்டதும் இல்லை, தண்ணி ஊற்றினதும் இல்லை. But they are giving a very beautiful flowers. எவ்வளவு அழகான மலர்களை அவைகள் தருகிறது. அப்படினால நான் உங்களிடத்துல நல்ல கனிகளை பிறப்பிக்க வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றா நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் உலகம் முழுவதும் சகோதரர்களே, இந்த சிறையிருப்புல இருந்து இந்த ராத்திரியில நாங்க விடுதலை ஆக வேண்டும் என்று தேவனுடைய ஆவியானவர் விருப்பமா இருக்கிறார். ஏனென்றால் அவர் வைத்திருக்கிறவைகளை நாங்கள் காணும்படிக்காய். ஹல்லேலூயா. உலகத்தோடு ஒட்டி உலகத்துடைய காரியத்திலே உலகம் போலவே உலகத்திலே வாழ்றவர்கள் செய்கிறது போல நாங்க செய்து கொண்டிருப்போமானா நாங்க அந்த ஆசீர்வாதத்தை காண போறதில்லை. கர்த்தர் சொல்கிறார், உலகத்தினாலே கரைபடாதவர்களாய் இருக்க வேண்டுமா? வாசிங்க யாக்கோபு 1:27. எது பக்தியா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உலகத்தினாலே கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு. அப்ப உலகம் என்று வேதம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவனாலே உண்டானது நம்ம கரைப்படுத்தாது. Whatever it has created by God will never make us dirty. எங்களை கரைப்படுத்தாது. என்ன தேவனுடைய காரியம் எல்லாம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பிதாவாக இருந்தாலும் பரிசுத்தர், குமாரனாக இருந்தாலும் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியாகவும் அவர் பரிசுத்தர். In any way he is holy. அங்கே தீர்க்கதரிசி காண்ற போது அங்கே இருந்த கேருபீன்களும் சேராபீன்களும் சொல்லிக் கொண்டிருந்த என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தர். In any form he is holy. அவர் பிதாவாகிய தேவனாய் வெளிப்பட்டாலும் அவர் பரிசுத்தர் தான். குமாரனாகிய கிறிஸ்துவாய் இறங்கி வந்தாலும் அவர் பரிசுத்தர் தான். கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த ஆவியானவராய் தேற்றவானாய் இருந்தாலும் அவர் பரிசுத்தர் தான். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால அவராலே உண்டான காரியம் நம்மை பரிசுத்தப்படுத்தவே தவிர கரைப்படுத்த முடியாது. அப்படியான உலகத்தினாலே கரைபடாம இருக்க வேணும்னா வேதம் சொல்லுது. அப்ப உலகத்தினாலே இல்லாத காரியம் உலகத்துல ஏதோ ஒன்று இருக்கு. தேவனாலே உண்டாகாம உலகத்திலே உண்டாயிருக்கிற ஒரு புதுமையான காரியம் இருக்கு, நமக்கு வெளிப்படாத காரியம் இருக்கு. அது நம்மை தெரியாமலே நம்மை கெடுத்து கொண்டிருக்கு. அதுதான் வேதத்திலே ஆவியான சொல்றார், அதனால நீங்க கரைபட வேண்டாம். ஹல்லேலூயா. என்ன காரியமா? வாசிங்க 1 யோவான் 2:14 வாசிங்க. உலகத்திலே சில காரியம் இருக்கு தேவன் உண்டாக்காதது. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், நானும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். கர்த்தர் உண்டாக்காமல் மனுஷனுடைய பாவத்தினாலே உண்டான காரியம் இருக்காம். அது என்னவா வாசிங்க?
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. பாருங்க, உலகத்தினால உண்டானதற்கு பிதாவால உண்டாகாம நாங்க நினைச்சிட்டு இருக்க என்ன, தேவன் தான் உலகத்துல இருக்க எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். இப்ப வேதம் சொல்லு, இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி வரும் நமக்கு, என்னடா இது ஒரு புதிய காரியம் இருக்கு, இவ்வளவு நாளும் தெரியாதா? நம்முடைய வேதத்துல இருக்கு. தேவன் உண்டாக்காதது உலகத்திலே இருக்கிறது. தேவன் உலகத்தை உண்டாக்கின போது இல்லாத காரியம் இது பின்னால உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. இப்ப என்ன காரியம்? 3 காரியம் இருக்கு சகோதரர்களே. இதுதான் நம்மை கரைப்படுத்துகிறது. 3 காரியம். தேவன் இந்த உலகத்துல பூமியை சிருஷ்டித்து அந்த பூமியினாலே மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாய் மாற்றி அவனை பரிசுத்த சிருஷ்டியாய் வைத்திருந்தார். ஆனால் இவர் சிருஷ்டித்த பின்பதாக பூமி சிலவற்றை உண்டாக்கிட்டு, ஏனென்றா பாவத்தினுடைய பக்க விளைவு. This is the side effect of the sin. Bewitning of sin. Hallelujah. பாருங்க, வேதம் தெளிவா தானே சொல்றது, நான் சொல்ல இல்ல. வாசிங்க 1 யோவான் 2:16 வாசிங்க. 1 யோவான். ஏனெனில் வாசிங்க வடிவா. மாம்சத்தின் இச்சையும், பாருங்க, எது உலகத்திலே உண்டாயிருக்கும்? மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பாருங்க, இந்த 3 குரூப்புக்குள்ள இருக்கிற எல்லா காரியமும், இந்த 3 குரூப்பையும் அண்டி இருக்கிற எல்லா இயல்புகளும் தேவனால் உண்டாக்கப்படவில்லை. இது உலகத்தினால் உண்டானது. எந்த உலகத்தினால் உண்டானது? தேவன் உருவாக்கின ஏதேன் திட்டத்துல இருந்து உருவானதல்ல. இது பாவம் செய்த போது அங்கே என்ன செஞ்சுதான் பூமி? ஆதியாகமம் விடுங்க, வாசிக்கலாம். இந்த 3 காரியம் எங்க பார்த்தா, மூன்றாம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், பாருங்க என்ன காரியம்? மாமிசத்தின் நிச்சயம், கண்ணின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் எங்க ஸ்டார்ட் பண்ணுது? ஆதியில தேவன் படைத்த பிறகு எங்க ஸ்டார்ட் பண்ணுதுன்னா இங்கதான் ஸ்டார்ட் பண்ணுது. வாசிங்க அந்த வார்த்தை. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பாருங்க, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். பாத்தீங்களா? இப்ப மாமிசத்தின் இச்சை என்ன? புசிக்கிறதுக்கு நல்லது, நம்முடைய உடம்புக்கு, என்னுடைய மாமிசத்துக்கு புசிக்கிறது நல்லது. பார்வைக்கு, கண்ணின் இச்சை, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது. அப்படி இப்ப நான் புத்திசாலி ஆகி கர்த்தருக்கு மேல ஆகிடுவேன். ஜீவனத்தின் பெருமை. இது இங்க ஆரம்பிச்சோன்னேதான் இவங்க பாவம் செய்த போது, இதுக்கு எங்கேயாவது போய் பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லி முடிச்ச பிறகு என்ன நடக்குது? முள்ளையும் குறுக்கையும் பூமி உண்டாக்கினதாம். எங்க? ம் 3:18. அது உனக்கு முள்ளும். பாருங்க 14 இருந்து வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, பாருங்க, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான்
நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி இப்ப எங்க உண்டாகுது? இது தேவன் உண்டாகல, மனுஷனால, மனுஷனுடைய மீறுதல்னால, அவனுடைய பாவத்தினாலே உருவான பக்க விளைவுகள். இது ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கல. இதை கர்த்தர் நல்லதென்று காணவில்லை. தேவன் உருவாக்குற போது ஒவ்வொன்றையும் நல்லதென்று கண்ட கர்த்தர் இப்ப சொல்றார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்படுகிறது. என்ன பக்க விளைவு தெரியுமா? What is the consequences of your sin? என்னவா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். பாருங்க, அப்ப நம்ம சரீரத்துல வந்த வருத்தம் எல்லாம் என்னத்தினால? ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்? வேலை செஞ்சு வந்து எவ்வளவு கலைப்பன, எவ்வளவு tired. Why? The tiredness. Where the tiredness come from? மனுஷனுடைய பாவத்தினால, மீறுதல்னால. தேவன் அதை உருவாக்க இல்ல. மனுஷனை உருவாக்குற போது இவன் கஷ்டப்பட்டு இருக்கணும் உருவாக்க இல்ல, ஆனா அவன் அதை தேடிக்கொண்டான். இப்படிதான் சொல்ல நாங்க many time we don't know the side effect and we are investing in something wrong and it's give the side effect, it's take you to the hell. பக்க விளைவுகள் அநேக தடவைகள்ல அநேகர் நரகம் கொண்டு போகும். வாசம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எப்ப முள்ளும் இதுவும் வந்தது? இது தேவனாலே உண்டாகல, இது மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் வந்த சாபம் இது. ஹல்லேலூயா. அப்ப சாபமானது 3 காரியம் இருக்கு. அது உலகத்தினாலே உண்டாயிருக்கு. அதனாலே நீங்கள் கரைபடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலே நாங்கள் கரைபடாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து விடுகிறார். இந்த ரகசியம் அநேக நாட்கள் எங்களுக்கு புரியவில்லை. இன்னைக்கு நம்முடைய கண்களை வெளிச்சமாய் வைக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் எங்களை உயர பண்ண போகிறார். எங்களை இன்னொரு நிலையிலே ஆசீர்வதிக்க போகிறார். இன்னொரு நிலையிலே நாங்கள் நின்று இந்த உலகத்துக்கு உரியவர்களா இல்லாம தேவனுக்குரியதை செய்யும்படியாய் எங்களை பலப்படுத்தும்படியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உலகத்திலே உண்டானவைகள் என்னவா? வாசிங்க 1 யோவான் 2:16. அதுக்கு முதல் யோவான் சுவிசேஷம் 3:16 வாசிச்சு பாருங்க. தேவன் இதுக்காக என்னத்தை செய்தாரா? இந்த உலகத்தினுடைய கரையில இருந்து நான் விடுதலை ஆகும்படிக்கு 3:16 எனக்கு இப்ப டக்குன்னு ஞாபகம் வந்தது. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அப்ப உலகத்தினாலே கரைபடாதபடிக்கு உன்னத குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் விடுதலை ஆக்கப்படும்படியாய் அவர் அவ்வளவாய் நேசித்திருக்கிறார். அப்ப உலகத்திலே உண்டானவைகள் பாருங்க, சொல்ல நீங்க டெஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. தேவனுக்கு எதிர்க்க வைக்க பிசாசு வைத்திருக்கிற 3 காரியம். தேவனுடைய அந்த பரிசுத்த திட்டம், அந்த ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்கி அவரோட சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த நிலையை பிசாசு தேவ தூஷணம் சொல்லி அவர்களை எதிர்க்க வைக்கல. வேற ஒரு கடவுளா அப்படியா திட்டி அவங்க எதிரியாலே ஆகல. அவர் பாருங்க, புசிக்கிறதுக்கு நல்லதாயம். எத்தனை நாள் அந்த பழத்துக்கு பக்கத்துல போயிருப்பான்? அந்த தோட்டத்துல அந்த மரத்தின் அண்டையிலே எத்தனையோ நாள் உலாவி இருப்பாள். எவ்வளவு மணி நேரம் பார்த்திருப்பா. பிசாசு ஒரு காரியம் போட்டது, சாப்பிட வேணாம் என்று சொன்னவரா, செய்யக்கூடாது என்று சொன்னவரா, நடக்கக்கூடாது என்று சொன்னவரா? இவ்வளவுதான் கேட்டது பிசாசு. ஒரே ஒரு கேள்வி அவளுடைய மைண்ட்ல ஒரு பிளாஷ். எஸ், இட்ஸ் இப்படித்தான் உலகத்துடைய காரியத்தை ஒரு பிளாஷ் சகோதரர். நான் உண்மையா சொல்றேன். நான் இருந்து யோசிக்கிறேன், என் வீட்டுல இருந்து யோசிக்கிறேன். வீடை விற்க போட்டு வீழ்பட இல்லை, ஆகையும் பெருசா போயிட்டு வீடு. I was thinking why I made like this. என் இருதயத்தில் இருந்த பாரம் அநேகர் போஷிக்கப்பட வேணும். அதை கர்த்தர் செய்தார்.
ஆனா நம்முடைய ஆசைகளும் இருந்திருக்கே இல்லையா? ஒரு சின்ன பிளாஷ், அட மேலுக்கு இதை அப்படி தட்டிட்டு அப்படி ஒரு மேலே கொண்டு எழுப்புனா நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஆசை, பெரிய வீடு, பெரிய காரியம், உடனே ஒன்றும் செய்யலாது. வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு வந்தாலும் வீடு வில்படாது. நல்லா இட்ஸ் a small flash. உங்களுடைய வாழ்க்கையில சின்ன அப்படி லேசா வருகிற இடத்துல கவனமா இருக்க பாருங்க. அதான் நம்முடைய சிறையிருப்பு. ஏன் நான் அப்படி இருந்தா நல்லதானே? 2 தரம் நாங்க அதை தேவனுடைய பாதத்துல வைக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. வீடு கட்டுற பாவமா? வீடு வச்சிருக்கிற பாவமா? பாவம் இல்லை. ஆனா கர்த்தர் விட்டுட்டு வர சொல்லக்குள்ள விடையெல்லாம் இருந்தா பாவம். If God asks me to come out of that house, if I say, or if I turn back and see like Lot's wife, அப்பதான் நான் உப்பு தூண்டு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த காரியத்தையும் கர்த்தர் சொல்லக்குள்ள நான் விட்டுட்டு திரும்ப முடியாம இருக்குண்டா, என் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு உப்பு தூண் கட்டப்பட்டுட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷன் கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், உன்னை சொத்தை போய் நீ வித்துட்டு ஏழைகளுக்கு கொடு. He couldn't make it. ஏனென்றா அவனுடைய இருதயம் நித்திய ஜீவனை, அவனுடைய சிந்த நித்திய ஜீவனை யோசிச்சது. ஆனா அவனுடைய இருதயம் இந்த பூமியிலேயே வாழ்றதுக்கு சொத்தை வச்சுட்டு இருக்கதான் ஆசைப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள்ல நாங்கள் ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை வருகிற போது அப்படியே செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா இஸ் இட் ரியல்? Is it real? Is it real? When he called you, நாங்க வர முடியுமா? ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல சோதனை. கர்த்தர் தான் சொன்னாங்க, அடிச்சு புசி பல்கி பெருகு ஆசீர்வாதமாயிரு. ஆனா நான் தந்த ஆசீர்வாதம் உனக்கு தடைக்கெல்லாம் எப்போதுமா இருக்கிறது. கர்த்தர் தந்த வேலை, கர்த்தர் தந்திருக்கிற வாகனம், கர்த்தர் தந்த, நான் ஏன் கர்த்தர் தந்தன்னு சொல்றேன், எல்லாமே கர்த்தர் நினைச்சா தான் தரலாமே ஒழிய ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம், கர்த்தர் தந்த குடும்பம், கர்த்தர் தந்த பிள்ளைகள், கர்த்தர் தந்த சபை, எதுவா இருந்தாலும் சில நேரத்துல நாங்க ஆவிக்குரிய வைராக்கியத்துல நிற்போம், ஊழியம் தொடங்குறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் இடைக்கிடைக்க யோசிக்கிறது, கர்த்தர் இவ்வளத்தையும் செய்யறமே, இன்றைக்கு இதை விட்டுட்டு நீ வேற இடம் போனா இல்ல, நான் எவ்வளவு நாளும் செய்தனே என் முடிவை பார்த்துட்டு போவோம். அப்படி இருந்தா உண்மையாவே ஆவிக்குள்ளாக கூட உலகத்துல ஊழியம் செய்தா கூட ஊழியத்தை விட்டு வருவியான்னு கேட்டா, இன்னொரு இடத்துக்கு போக கூப்பிட்டாருன்னா நான் போக முடியாது இருக்கட்டா, உலகத்தினால கரைப்பட்டுட்டான். ஹல்லேலூயா. உலகம் என்ன தொட்டுட்டு, உலகம் என்ன பிடிச்சிட்டு. அதனாலதான் தாவி சொல்றோம், பாருங்க போய் பாருங்க, 300 சேக்கல் தங்கம் வச்சிருந்தான் நான் ஆலயம் கட்டுறதுக்கு. நான் இதை அடிக்கடி தியானி பண்ணேன். எத்தனையோ சேக்கல், எத்தனையோ 1000 சேக்கல் வெள்ளி வைத்திருந்தானா. ஒரு சேக்கல்னு சொன்னா கிட்டத்தட்ட 300 கிலோவாம் சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ அவன் எத்தனை கிலோ தங்கம் வச்சிருந்தானா. ஒவ்வொரு அந்த தேவாலயத்துடைய கற்களுக்குள்ளும் தங்கம் இருந்ததாம். அதனாலதான் ரோமர் அதை உடைச்சாங்க. அதற்காகத்தான் இயேசு சொன்னார், ஒரு கல்லின் மேலே இன்னொரு கல்லு வைக்க முடியாதபடி போகும். இவ்வளவத்தையும் அவன் வைத்திருந்தான். கர்த்தர் அவனுக்கு அதை கொடுக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை அவன் ஏற்றுக்கொண்டான். நானே கட்டுறேன், என் பிள்ளை என்னதை கட்டுறது? கர்த்தாவே, ரத்தம் கையில இருந்தா என்ன பிரச்சனை? இவ்வளவு சாமான் வச்சிருக்கிறது உமக்காக சேர்த்தது இல்ல சொல்றான். இல்ல, நான் அல்ல என்று தேவன். அதனாலதான் அவனுக்கு பேர் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன். தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன்.
பாவம் செய்தான், விழுந்தான், கத்தர் அடித்தார். ஆனாலும் முடிக்கிற போது கத்தருக்கு பிரியமாவே தான் முடிச்சான். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியங்கள் சில போல அப்படித்தான் சொல்ல, எங்கள்கிட்ட இருக்கிற காரியத்தை நிமித்தம் இது அது இதெல்லாம் இருக்கு, கத்தர் வாண்டா போமா, போகலாட்டியும் போல நாங்க தனியா சொத்த மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய ரீதியா யோசிச்சு பாருங்க. உங்களோட நிலைகள்ல உலகம் என்ன பிடிச்சு வச்சிருக்கா, உறவுகள் என்ன பிடிச்சு வச்சிருக்கா, அல்லது கத்தருடைய நோக்கமும் என்ன பிடிச்சு வச்சிருக்கா? தேவனுடைய ஒரே ஒரு பாரம் ஆத்துமாக்கள் ரசிக்கப்படுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு பாரம் சொல்ல, தேவனுடைய இருதயத்தின் பாரம் ஒன்றே ஒன்றுதான். அவருக்கு நாங்க கட்டி முடிச்சு காரியம் செய்து எதுவும் இல்லை. You can't surprise him. I told you several times. ஒரு நாளும் கத்தரை சர்ப்ரைஸ் பண்ண வைக்க இயலாது. எதையாவது செய்து அவரை என்ஜாய் பண்ண செய்யலாது. நாங்க அவர விருப்பத்தின்படி செய்தாதான் அவருடைய இருதயம் குளிருமே தவிர எங்களுடைய எந்த கிரியையும் அவரை அதிர்ச்சி பண்ண போறதில்லை. He is a God. He knows everything from the beginning. எங்களுடைய இருத்தலையும் உட்கார்தலையும் எழுந்திருத்தலையும் காண்கிறது அவன். நாங்க வள்ளியினுடைய செட்டைகளை எடுத்துக்கொண்டு நட்சத்திரத்துக்குள்ள போனாலும் அவர் பார்க்கிறவர். நாங்க குழிய தோண்டி குழிக்கு அடியில போய் படுத்துக் கொண்டாலும் அவருடைய கை பிடிக்கும். Because of that you can't surprise him. ஆண்டோட வார்த்தை சொல்றது, உலகத்தை என்ஜாய் பண்ணுங்க சொல்றேன். I do enjoy. நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஆனா whenever God said, you check yourself. Whenever God said, எப்போ God சொல்லுவார்? என்ன சின்ன சாமுவேலை கூப்பிட்டது போல கூப்பிடுவாரா? இல்ல, ஒரு சத்தியத்துல ஒரு அழைப்பை வைப்பார். ஒரு செய்தியில ஒரு அழைப்பு வரும். ஒரு வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல அழைப்பு வரும். உங்களுக்கு தனியா ஜெபிக்கிற இடத்துல அழைப்பு வரும். நீங்க தனி அறையில இருந்து ஜெபிக்கிற போது கத்தர் உணர்த்துவார். தட்டி கழிச்சிட்டோம்டா நாங்க கரைப்பட்டவங்க. நம்ம 3 காரியம் வஞ்சிக்க கூடும். ஒன்று என்னவோ மாமிசத்தின் இச்சை. மாமிசத்துக்கான இச்சை சகோதரர்களே நம்மளோட கூடதான் இருக்கு. நாங்க அதை பகுத்தறிவுள்ளாய் மாற வேண்டும். You have to discern fleshly temptation. You have to discern. இந்த பிரச்சனை, இந்த ஆசை, இந்த காரியம் என்ன கொண்டு போய் விட போகுது. ஹல்லேலூயா. இந்த நிலைப்பாடு, இதனுடைய விளைவு என்ன? அவர்கள் விளைவை அறியவில்லை. அவர்கள் விளைவை அறியாதபடினால கத்தர் உருவாக்காததை பூமியில உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆதாமுவேவாள் பிசாசுடைய திட்டத்தின்படி. அதனால வேதம் தெளிவா சொல்றது, இவைகள் தேவனாலே உருவானவை அல்ல. டெம்ப்டேஷன் கத்தராலே உருவாகவில்லை. Temptation, test. God give you a test. He never tempt you. Hallelujah. தமிழ்ல அந்த வார்த்தையை பிரிக்கிற கஷ்டம். ரெண்டுக்கு சோதனை தான் இருக்கு. Temptation is something different. It's come to your flesh and your mind. God ஒரு நாள், அதனால வேதம் சொல்லுது, தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கினாலே ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. இந்த மாமிசத்திலே வருகிற சோதனை சவர்ல எங்களுடைய தாய் தகப்பனாலே வந்தது, மீறுதலினாலே வந்தது, பாவத்தினாலே வந்தது. இது தேவன் உருவாக்கவில்லை. So many people are saying, why I am doing sin? God only made this world. Yes, of course, God created the world, but He didn't create the temptation. அவர் சோதனை உருவாக்கல. தெளிவா சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு. தேவன் சோதனை உருவாக்கவில்லை. பாவத்தில் விழுற வழியை தேவன் உருவாக்கவில்லை. பாவத்துக்கு ஓடுகிறதுக்காய் மனுஷனை உருவாக்கவில்லை. நரகம் மனுஷனுக்காய் உருவாக்கப்பட்டதும் இல்லை. தேவன் விழுந்து போன தூதர்களுக்காய் நரகத்தை உருவாக்கினார். அந்த நரகத்திலே தாங்க மாத்திரம் இருக்கக்கூடாது. தேவனுடைய சுவாசத்தை பெற்ற இந்த மனுஷன் அவன் என்னோட வர வேண்டும், நான் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்பேன் என்று பிசாசு சவாலிட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால அங்கலாய்க்கிற தேவனுடைய இருதயம் ஒரே காரியத்தை அங்கலாய்க்குது, என்னுடைய சுவாசம் நரகத்துக்கு போக கூடாது. யாரு நாங்க யோசிப்போம், என் புள்ள நரகம் போகணும்னு நினைக்கிறார்கள் இருக்கா? என் ஃப்ரெண்ட் நரகம் போகணும்னு நினைக்கிறார்கள் இருக்கா? என் வைஃப் நரகம் போகணும்னு நினைக்கிறார்கள் இருக்கா? And whenever you
love, you don't like somebody is going to hell. So how God can think that எந்த ரத்தம், எந்த சுவாசம், என்னுடைய பகுதி நரகத்துல பிசாசோட இருக்கிறதா? அதை கொண்டுதான் ஆவியானவர் சொல்றார், இருளுக்கும் ஒளிக்கும் தொடர்பில்லை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கும் நரகத்தில் இருக்க பிசாசுக்கும் தொடர்பில்லை. ஆமென். கர்த்தர் கற்பிக்கிற அறியாதான் எந்தது அதோட பிணையாது, அதோட போக முடியாது. யோசிச்சு பாருங்க, யாராவது என்னுடைய பிள்ளைய கெடுக்கிறதுக்கு, என்னுடைய பிள்ளைய கெட்ட காரியம் செய்யறதுக்கு கூட்டிட்டு போறத கண்கொண்டு பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க பலம் இல்லாத ஆட்களா இருக்கட்டும், சரி, if you are handicapped but somebody is dragging your child to do something wrong, you can't. What you will do? Cry. Our God, He is crying. Hallelujah. நம்முடைய தேவன் அழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏலாமை இல்லை, அவருடைய நியதியின்படி மனுஷனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தபடினால. மனுஷனை நிறுத்துறதுக்கு அவருக்கு கன நேரம் போகாது, நரகத்தை நிப்பாட்டுறதுக்கு இல்லை. அவர் எப்பவுமே தந்த நியதியை மீறாத ஒரு நீதி உள்ளது. அவனை நான் சுதந்திரமா படைச்சேன், நன்மையும் ஆசீர்வாதத்தை உனக்கு முன்னால வைக்கிறேன்னு சொன்னா, பாவத்தையும் மரணத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தை உனக்கு முன்னுக்கு வைக்கிற, நீ எதை எடுக்கிறியோ அது உண்டு என்று சொன்னா. என்னுடைய சாயல், அவருடைய சாயல் சுதந்திரமான சாயல் சொல்றதில்லை. He's a freely God. அதனாலதான் கிறிஸ்டியானிட்டி it's very hard to understand because you have to practice that. Hallelujah. Hallelujah. இந்த உலகம் அநீதியிலும் அசுத்தத்திலும் காரியத்திலும் போய் கொண்டிருக்கக்குள்ள, இது மன்னிப்பிலும் மனதுருக்கத்திலும் இரக்கத்திலும் கிருபையிலும் கடந்து போக்குள்ள, இரண்டையும் பார்க்க ரெண்டுக்கும் பரியாசம் பண்றதா தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவங்க அடிச்சு அசூரரை கொல்லுகிறன்றது சொல்றது தெய்வமா இருக்கக்குள்ள, தன்னை ஏளனம் பண்றவர்களுக்காய் அரை நிர்வாணமா சிலுவையில வானத்துக்கும் பூமிக்கும் இடையில குற்றுயிராய் தொங்கி ஜபிக்கிறது பரியாசமா தானே இருக்கு. What do you think? இதான் கிறிஸ்டியானிட்டி, இதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்துவுடைய சிந்தை. உலகத்தினாலே கரைபடாம இருந்தா சோதரே, அவர் சொன்னார் ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்னிடத்திலே வருகிறான், ஆனா என்னிடத்துல அவனுக்கு ஒன்றும் இல்லை, என்னிடத்துல உலகத்துக்குரியது ஒன்றும் இல்லைன்னு சொல்லல. அவர் உடுத்திருந்தார், அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார், பசியாயிருந்தார். அவர் சொன்னார் தெரியுமா, அவனுக்கு உரிய ஒரு காரியமும் என்னிடத்துல இல்லை. Nothing, no business at all with him. அவரோட எனக்கு பங்கு இல்லை, பாகம் இல்லை. உலகத்தினாலே கரைப்படுகிறது தந்திரம் சகோதரர்களே. உலகத்துல கரைப்படுகிறது பகை, எங்களுக்கு தெரியாது, நாங்க தேவனுக்கு பகையாய் மாறுகிறோம். இன்னைக்கு அநேகர் தான் சொல்றாங்க, practical அச்சீவிங்க. Yes, of course, you have to live practical, but be holy. Live practical. practical-ஆ இருங்க. இந்த உலகத்துல என்ன பிரச்சனை இருக்கு? எஸ், அப்படியானா என்ன செய்யறோம் தெரியுமா? நாங்க தேவன் எங்கள் மேலே தந்திருக்கிற விசுவாசத்தை மறுதளிக்கிறோம். தேவன் சொல்ற, என்ன முதல் பாரு, நான் உனக்கு செய்வேன்டா. நாங்க சொல்றோம், இல்ல ஆண்டவரே, நாங்க எங்களை பார்த்துட்டு உங்கள்ட்ட வாரோம், எங்களுடைய பாடுகளை நாங்க கவனிச்சுட்டு உங்கள்ட்ட வாரோம். Then you are breaking his faith policy. சொல்ற, எல்லாம் படைச்சிருக்கோம், உனக்கு தான் படைச்சு வச்சிருக்கோம். I have everything for you, but you seek me first. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்க. தேவனுடைய ராஜ்யம் தான். நீங்க இப்ப தேவனுடைய சத்தியத்தை அறிஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் இங்க இருக்கு. அதனால இயேசு சொன்னார், தன் சத்தியத்தை பிரசங்கம் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு மத்தியில இறங்கி வந்திருக்கு. சத்தியம் இருக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. நீங்க 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்திலே கூடுகிற போது அவர் அங்கே இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் இருக்கிறது.
ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற போது அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் அங்கே இருக்கிறார். Why we need this type of fellowship? Because God's kingdom is there. இது விளக்குறது இல்ல ஆக்களுக்கு. ஏன் ஒரே செய்யணும், ஏன் ஒரே செய்யணும், ஏன் ஒரே செய்யணும்? கர்த்தர் சொல்லுங்க, ஒரே என்ன தேடு. You seek me. நீ என்னை ஆவியோடு உண்மையோடு நீ என்ன தேடு. அப்படி உலகத்தினாலே கரைப்பட மாட்டா. உலகத்திலே உண்டாயிருக்கிறது உன்னை கரைப்படுத்தாது. மாமிசத்தின் இச்சையும் கண்ணின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் இல்லாமல் வேறொன்றும் ஒரு மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போவதில்லை. Nothing else. Nothing else. ஒரு மனுஷனுடைய டெம்டேஷன், ஒரு மனுஷனுடைய கண்ணில் உருவாகிற டெம்டேஷன் பெருமை. வசனம் அழகா சொல்லுதில்ல, கர்த்தர் அதிக கிருபை அளிக்கிறார் அல்லவா, அதனாலே பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, டைரக்ட் வேர்ட். கர்த்தரை எதிர்த்து நிற்கிறதுக்கு நான் ஒன்றும் போய் கொடும்பாவி அறிக்க தேவையில்லை. இயேசு பொய் தெய்வம் என்று சொல்லி தெரிய தேவையில்லை. நான் இயேசு நல்லவர் நல்லவர் என்று சொல்லியே ஆவிக்குள்ள பெருமையா இருந்தாலே போச்சு. என்ன கர்த்தர் பாவிக்கிறார்? நான் கை உயர்த்தினா 50 பேர் இஞ்ச விடுவான். நான் சொன்ன தீர்க்கதரிசனத்துல என்ன நடந்தது தெரியுமா? சர்ச்சுக்குள்ள இருந்துட்டே நரகம் போலாம் ஈஸியா. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்க வசனம் சொன்னா நான் இடம் சொல்லுவேன். என்ன இல்லையா? இந்த பைபிள் எத்தனை நேரம் வாசிச்சிருக்கேன் தெரியுமா? என்னட்ட கதைக்கலாமா? அப்படி ஒரு கதை 13 தடவை நான் வாய்ச்சி முடிச்சிருக்கேன் 2 வருஷத்துல. நான் இல்ல, கதைய சொல்றேன். நான் இப்ப 3ஆம் தடவை வாய்ச்சி எப்பயோ ஆகுது 2ஆம் தடவை. அப்படி மூச்சு பிடிச்சு வாசிக்கிறதும் இல்லை இப்ப நான். ஏன்னா அப்படி வாய்ச்சிட்டு அப்படி வருது மைண்டுக்குள்ள. அடிக்கடி வாய்ச்சி கொண்டு வந்தேன், மைண்ட்ல இடையில வருது. ஏன்னா சில பேர் பவுல் சொல்ற மாதிரி நம்ம முட்டாள் ஆக்குவாங்க பெருமைப்படுத்தும்படிக்கு. அவங்களோட முட்டாள்தனத்துக்கு கதை கழிச்சு போய் நாங்க பெருமைப்பட்டுருவோம். Somebody will take you to the foolishness, then you are going to be proud. முட்டாள்தனமா காய்ச்சோன்னே எங்களுக்கு இருக்கிறதே நாங்க, நீ என்ன தெரியுமா? அடுத்த கதை தான் தெரியும். என்ன தெரியுமா? யாருன்னு தெரியுமா? எங்கன்னு தெரியுமா? எந்த எல்லாம் தெரியுமா? ஏன் அவன் என்னோ சொல்லிட்டு அவன் முட்டாள்தனமா நமக்கு இருக்கான். நான் உடனே சொல்றேன், அதான் பவுலே சொல்லிட்டு சொல்றார், என்ன நீங்க முட்டாளாக்காதீங்க. ஏண்டா அப்போஸ்தலனுக்கு நான் அப்போஸ்தலன், நம் பரிசேயனுக்கு பரிசேயன், ரோமருக்கு ரோமர். கமாலியனுடைய பாதத்திலே இருந்து கற்றவன் நான். எல்லாரை விட நான் செய்ய எல்லாம் சொல்றார், என்ன இப்படி செய்ய விடாதீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, பெருமைப்பட்டுட்டா. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்க பரிசுத்த பெருமையினால தேவனை எதிர்க்கிறோம். உலகத்தினாலே உண்டாயிருக்கிறது உலக சிநேகம். நாங்க சிநேகிக்க மாட்டோம், உலகம் எங்களை சிநேகிக்க பண்ணோம். ஏண்டா கண்ணில் ஆசை. பாருங்க, அவன் ஒருவன் கார்ல போக்குள்ள எப்படி இருக்கும் என்ன? அப்படியே கார் எடுக்கக்குள்ள அந்த கலர் அப்படியே பார்க்க, அட அப்படி ஒரு கார் கண்ணுக்குள்ள வந்துடும். உலகம் எங்களை நேசிக்க வைக்கும், கரைப்படுத்தும். இன்னொரு உடுத்து வந்தா என்ன, இன்னொரு காரியம் போட்டு வந்தா, எங்களை அறியாம ஒரு சின்ன சிந்தனை இருக்கு தெரியுமா? பெருமை. யாரும் உடுக்காத மாதிரி நான் வித்தியாசமா உடுக்கணும். என்ன தோட்டம்னு நினைக்கிறீங்க? என்ன தோட்டம்னு நினைக்கிறீங்க? நான் வித்தியாசமா போகணும், அழகாவோ அலங்கோலமாவோ வித்தியாசமா போகணும். என்ன தோட்டம்? ஒருவரும் போடாத ஒரு பிராண்ட் போடணும். The expensive brand I have to go with. Why? பிராண்ட் போடுற பிள்ளை இல்லை. கத்தர் ஆசீர்வச்சிருந்தா வேண்டி போடுவோம் இல்லையா? If you have money, if you didn't, யார்கிட்டையும் கலவெடுக்கலாட்டி ஒரு பாவம் இல்லை. ஆனா என்ன தாட், என்ன சிந்தை, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறை பிடிக்கும்படியாய் கத்த சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக சிந்தை சகோதரர்களே, அது கேடு என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார், ஒரு தெளிவை தந்திருக்கிறார்.
எங்களுடைய கண்கள் காணும்படியாய் என்னுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்லக்கூடும்? எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள்ல நாங்க இதை செய்ய போறோமோ, எந்த அளவுல இதை பயிற்சிக்க போறோம் தெரியாது. பட் God has opened our eyes. ஹல்லேலூயா. இனி அதுல பிரயாசப்படுறது எங்களுடைய விருப்பம் சகோதரனே. வேலை வாய்ப்பு இருக்கு, குவாலிஃபிகேஷன் இருக்கு, நம்மளுடைய பிரயாசம் அதை ஆசீர்வதித்து கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. நாங்க அதை ட்ரை பண்ணா, even for me and you, even for you and me, God can do that. இந்த ராத்திரியில கர்த்தர் அதை செய்யும்படியாய் ஒரு விஷயம் எழுந்து நாங்க கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென்.